வணக்கம். குரு 4 2025. இந்த 2025 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமா இருந்து பெரும்பாலான மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க. உண்மதான். கேள்வி பார்த்தீங்கன்னா, குரு 4 தாண்டி நெறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமா இருந்தது. உண்மதான். அண்ணன் தண்ணி இல்லாம படிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கைன்ட்டு படிக்கிறாங்க. இது வந்து குரு 4ல பாஸ் பண்ணா தான் எனக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணணும். ஸோ இந்த மாரி நெறைய காரணத்தோட ஒரு லட்சியத்தோட படிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து போஸ்டிங்கும் ரொம்ப கம்மி. அதுவும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டினும் ரொம்ப கஷ்டமா கேட்டு, மன உளைச்சல்ல இருக்கிறாங்க எல்லாமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பாலான மாணவர்கள் ஒரு நல்லா படிக்கிறவங்க, அதாவது நைட் 2 மணி, 1 மணி, 2 மணி இவெல்லாம் தியாகம் பண்ணி படிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் 0 தான் அவங்களெல்லாம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வருமா? அப்படின்ட்டு என்கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ மார்க் சார் கட் ஆஃப் எடுத்தாங்க. இது நம்மளால கணிக்க முடியல. ஆன்சர் கீ விட்டா தான் அதனுடைய முழு நிலவரம் நம்மளுக்கு தெரியும். ஸோ தயவு செய்து இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கவனம் செலுத்தணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு கவனம் செலுத்துங்க. கொஸ்டின் கொஞ்சம் எளிமையாக கேட்குற மாதிரி, குரு 4க்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், குரு 2 தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். குரு 4லேயே ஒரு 10th குவாலிஃபிகேஷன், அதுக்கு என்ன தகுதியோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கணும். அதை விட்டுட்டு டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழ்லேயே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உக்காண்டாங்க. அப்புறம் ஜிகே வந்து படித்து பார்த்து அடிக்க முடியல சார் அப்படின்ட்டு நிறைய எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி போட முடியல. ஸோ இந்த மாதிரினாக்கா ரொம்ப திரும்ப திரும்ப வந்து வாழ்க்கை இப்போ வயசு தான் போயிட்டே இருக்குது, என்னால் திரும்ப பாஸ் பண்ண முடியல சார், இதை வந்து மனசு வந்து நொந்து போயிட்டாங்க. ஸோ தயவு செய்து இதில் வந்து டிஎன்பிசி கவனம் செலுத்தணும். இது ஒரு ஒலிவேலை கேட்டுங்க. மாணவர்கள் மத்தியில் ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்த வர எக்ஸாம்லையாவது கொஞ்சம் தயவு செய்து கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் லிபரலாக கேட்டு அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் ஒலிவில கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.